திமுக கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் எதிர்க்கட்சி நாளிதழ் தொடர்ந்து ராகுல் காந்தியை கடுமையாக தாக்கி அவதூறாக எழுதுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுக்கும் திருப்பி பேச தெரியும். கடந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்து வேதனையில் இருப்பார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் திமுக விமர்சிப்பதை தவிர்த்து வருகிறோம். திமுக தலைவரை தோல்வியடைந்ததால் விரக்தியில் பேசி வருகின்றனர். கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேறியது காலத்தின் கட்டாயம். ஆனால் தொடர்ந்து ராகுல் காந்தியை தாக்கி பேசுவதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்தியா என்ற ஒரு நாட்டை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. அந்த பொறுப்பையும் கடமையையும் இணைந்து செய்யலாம் வாருங்கள் என்றுதான் இந்தியா கூட்டணி சொல்கிறது. ஆனால் தொடர்ந்து ராகுல் காந்தியை விமர்சித்து எழுதுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி கண்ணியத்தை கடைபிடிக்கிறோமோ அதே போல திமுகவும் கடைபிடிப்பார்கள் என நான் நினைக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவதூறாக பேசுபவர்களை கட்டுப்படுத்துவார் என நம்புகிறேன். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்பதை பலவீனமாக நினைத்துவிடக்கூடாது. வரும் காலங்களில் இந்தியா கூட்டணியில் தாவேக இணையும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். அண்மையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து இருந்த நிலையில் தற்போது ஜோதிமணி எம்பியும் திமுகவை தாக்கி பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.